ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன். இப்போது இன்று இதை நீ கேட்டு முடிக்கும் நொடியிலேயே உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறும் என் செல்லமே. இந்த வராகி அம்மா நான் வாக்கு கொடுத்து அது ஒருபோதும் பொய்யாக போனது கிடையாது. தைரியம் என்கிற ஒற்றை மந்திரம் உனக்குள் இருக்கிறது. பக்தியும் என் மீது பாசமும் அளவு கடந்த நம்பிக்கையையும் நீ என் மீது வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை இந்த தாய் ஏமாற்றி விடுவேனா என்ன? ஒருபோதும் உன் நினைப்பை பொய்யாக்க மாட்டேன் என் செல்லமே. நீ இப்போது என்னிடம் ஆசையாய் கேட்ட உனது வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். மனதில் பக்தியும் நம்பிக்கையும் இருக்கும் உன்னை இந்த வாழ்க்கை பயணத்தில் தோல்வியடைய விட்டுவிட மாட்டேன். இனி உன் மனதில் பயமோ பாரமோ இல்லாத அளவிற்கு எல்லா வகையிலும் உனக்கு துணையாயிருந்து நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு கொடுக்க போகிறேன். நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என் செல்லமே. கடலளவு பிரச்சனை வந்தாலும் மனதைரியத்தோடு நீ அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய வகையில் உனக்கான எல்லா வேலைகளையும் என்னால் செய்து தர முடியும். இந்த வராகி அம்மாவை நம்பி வந்து விட்டாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று பார். எப்போது பார்த்தாலும் பிரச்சனைகளும் துன்பமும் துயரங்கள் மட்டுமே என் வாழ்வில் இருக்கிறது என நினைக்காதே. வாழ்க்கையில் எப்போதும் எப்படி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்துதானே மனதைரியம் என்பது இருக்கிறது. தைரியம் என்பது எல்லாருக்கும் இயற்கையாக பிறக்கும் போதே வந்து விடுவது கிடையாது. நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் நீ கடந்து வந்த பாதையும் சந்தித்த அவமானங்களும் நீ பெற்ற அனுபவமும் சேர்ந்துதான் மொத்த வடிவமாக உனக்கு தைரியத்தை கொடுக்கும். அதுவே உன்னை முழு மனிதனாகவும் உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சக்தியாகவும் மாறும் என் செல்லமே. உன் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் நல்ல எண்ணங்களை மட்டும் விதைக்க கற்றுக்கொள். பிரிவும் நல்லதுதான். பொய்யான உறவுகள் விலகி போவதுதான் பிரிவு. உண்மையான உறவுகள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டார்கள். ஏனெனில் உன்னுடைய நல்ல குணமும் எண்ணமும் புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக நினைக்கவே மாட்டார்கள். சகித்து கொண்டே போவதனால்தானே உனக்கு மரியாதை கிடைக்காமல் குறைந்து கொண்டே போகிறது. பேச வேண்டிய நேரத்தில் எப்போது எதை எப்படி யாரிடம் பேச வேண்டுமோ அதை கட்டாயம் பேசிவிடு. பழம் தின்னுகிற கிளியும் பிணம் தின்னும் கழுகும் இரண்டுமே பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, தன்மை வேறுதானே. அப்படித்தான் சில மனிதர்களும் எவ்வளவோ நல்ல எண்ணத்தோடு நேர்மையோடும் நல்ல குணத்தோடும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பழம் தின்னும் கிளியாக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படியே எதிர்மறையாக நிறைய பேரை ஏமாற்றி துரோகம் செய்து பொய் பேசி பிழைக்கும் பிணம் தின்னி கழுகு இனங்களும் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். வெற்றி பெறுவதற்கு இங்கு 3 வழிகள் தான் இருக்கிறது. மற்றவர்களை விட நீ அதிகமாக தெரிந்து வைத்துக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். 2வது, மற்றவர்களை விட நீ அதிகமாக வேலையையும் உழைப்பையும் செய்ய வேண்டும். 3வது, மற்றவர்களை விட நீ குறைவாக எதிர்பார்க்க வேண்டும். எதிர்பார்ப்புகள் எப்போதுமே குறைவாகவும் உழைப்பும் பயிற்சியும் நிறையவும் அவசியம் என்பதை மறவாதே என் செல்லமே. நாம் ஜெயிப்பதற்கு மற்றவர்கள் தோற்க வேண்டும், மற்றவர்களை அடித்து வீழ்த்தி அவர்கள் மீது ஏறி நான் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வரவே கூடாது. யார் எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கட்டும், நான் வேறு முறையில் முயற்சி செய்து எல்லாரையும் தாண்டி மிகப்பெரிய வெற்றியை பெறுவேன் என்ற நினைப்பவன் இருக்கிறான் அல்லவா? அவனைதான் வெற்றி நேசிக்கும். அவனுக்கு தான் வாழ்க்கையில் வெற்றி நிரந்தரமாக கிடைக்கும். மற்றபடி அவரையும் இவரையும் ஏமாற்றி கிடைக்கும் வெற்றியெல்லாம் நீண்ட நாட்கள் நீடிக்காது என் செல்லமே. நீயும் உன் வாழ்வில் ஓடிக்கொண்டே இரு. எல்லா வேலைகளையும் எல்லா முயற்சிகளையும் எல்லா பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிரு. உனக்கான இடம் கிடைக்கும் வரையிலும் உனக்கான மரியாதை நிலைக்கும் வரையிலும் நீ ஓடுவதிலும் உழைப்பதிலும் தவறில்லை அல்லவா? நீ எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறாயோ அந்த அளவிற்கும் அதிகமாகவே உனக்கான பலன்களை நான் விரைவில் கொடுக்கத்தான் போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை இந்த வராகி அம்மா நான் உனக்காக கொடுக்கத்தான் போகிறேன். துன்பத்தை தூரமாக வைத்துக்கொண்டு இன்பத்தை இதயத்தில் வைத்துக்கொண்டு நம்பிக்கையை உனக்குள் வைத்தாலே எல்லாம் வெற்றியாகும். துன்பமும் பிரச்சனைகளும் இல்லாத மனிதர்கள் இங்கு யார் இருக்கிறார்கள்?
உனக்கு எவ்வளவு துன்பம் துயரம் இருந்தாலும் அத்தனையும் தூரமாய் வைத்துவிடு. இன்பமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புன்னகையும் எப்போதும் உன் இதயத்தில் இருக்கட்டும். அதே இதயத்திற்குள் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் செல்லமே. நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன்தானே வெற்றி பெறுவான். நிச்சயம் உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீர்வேன். நீ என்ன வேலை செய்தாலும் அதை முழு ஈடுபாட்டோடு முறையாக மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி வந்து நிச்சயமாக உன்னை சேரும். வெற்றி என்பது உன் எண்ணத்தில் நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதாவது இது நடக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும் என யோசிக்கிறாய் அல்லவா? அதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுப்பதை தான் நான் வெற்றி என சொல்கிறேன். நீ மனதில் எந்த விஷயத்திற்காக ஆசைப்படுகிறாயோ, எது நடக்க வேண்டும் என துடித்து கொண்டும் எதிர்பார்ப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, அதை அப்படியே உனக்கு நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். உன்னுடைய லட்சியம் எதுவோ அதை அடைவதற்கான முயற்சிகளையும் பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்து வா. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போலவே உனக்கான மாற்றத்தை நான் கொடுப்பேன். தோல்வியும் வெற்றியும் எல்லாமே உனது விருந்தாளிகள்தான். மனிதனாக பிறந்து விட்டாலே அவன் வீட்டிற்கு வெற்றியும் தோல்வியும் இன்பமும் துன்பமும் வந்து போகத்தான் செய்யும். ஆனால் என்ன ஒன்று, அது உன்னை காணும் ஆசையில் ஒன்றன் பின் ஒன்றாய் எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். ஆனால் வெற்றியும் தோல்வியும் உன்னுடன் நிரந்தரமாக நிலைத்து இருக்காது. எது வந்தாலும் எது போனாலும் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக என் தங்கமே. நல்லது வந்தால் அதை உனக்கு நீண்ட காலம் நிரந்தரமாக கொடுக்கவும், கெட்டது நடந்தால் அதை உன்னிடமிருந்து நிரந்தரமாக பிடித்து தூக்கி எறியவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? வெற்றி என்பது கொடுத்து பெறுவது கிடையாது. காசு கொடுத்து வாங்கவும் முடியாது. நீ அதற்காக சரியான முறையில் முயற்சி செய்ய வேண்டும். நீ முயற்சியை கைவிடாத வரை வெற்றியும் உன்னை கைவிடாது என் செல்லமே. எந்த அளவிற்கு நீ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்காக துடிப்போடு வேலை செய்கிறாயோ, அதற்காக சரியாக யோசித்து காரியங்களை நகர்த்துகிறாயோ, அதை பொறுத்து நிச்சயம் வெற்றி உனக்கு சுலபமாய் கிடைத்துவிடும். தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையே ஒரு கணம் நின்று வெற்றியை நோக்கிய பயணம் இது என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ செல்லக்கூடிய பாதைகள் மிக கரடுமுரடான காயங்களை உனக்குள் தந்தாலும், வலியை தோற்றுவிக்கும் நிலையே வந்தாலும் சத்தம் போட்டு அழுது விடாதே. மன அழுத்தம் என்பது உன்னை அழுக வைக்கும், சிரிப்பை சிறை வைக்கும். ஆனால் உன் மனதை காயங்களால் கலங்கடித்து விடாமல் உனக்குள்ளேயே போராட்டத்தை நடத்தி உன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து நான் நினைத்தது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லா வேலைகளையும் செய். நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான வெற்றியை நான் கொடுத்து விடுவேன். பொதுவாக வெற்றி என்பது மற்றவர்கள் கைவிட்டு விட்டாலும் கூட மனம் தளராமல் உழைத்து முன்னேறி முயற்சி செய்து தொடர்ந்து போனால் மட்டுமே கிடைக்கக்கூடிய விஷயம். அப்படிதான் நீ ஆசைப்பட்டதையும் இப்போது உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் எதிர்பார்ப்புகள் ஒருபோதும் ஏமாற்றம் ஆகாது என் செல்லமே. கூடிய விரைவில் உன் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற்றி தருவேன்.